படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பெரியவங்களும் என்ஜாய் பண்ணலாம், கிட்ஸும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ சில கிட்ஸுக்கே வந்து நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கும்ல, அவங்களாம் இந்த படத்துக்கு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடல்ட்ஸ் கிட்ட நிறைய ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். ஒரு 3 ஹார்ஸ் வந்து இதில் வந்தால் நம்ம வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படம். படம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. நான் 3D வியூ வேறு, நல்ல ஒரு எஃபெக்ட்லாம், மியூசிக்லாம் சரியாக இருக்குது. இதில் ரியல் ஹீரோ வந்து நியான், அவங்க தான் நல்ல ஒரு இது பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் நல்லா ஓடும். மக்கள் ப்ளஸ் குழந்தைங்க கையில் நல்ல வரவேற்போட நல்ல ஒரு ஹிட் ஆகும் கண்டிப்பாக. படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபைட்டிங் சீன்ஸ், காமெடி சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் பார்த்துருந்தேன். தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருந்தது. அண்டு 3D எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ட வர மாதிரி தொடுற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாக நிறைய பெரியவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. சிரிக்கிற நிறைய காமெடிஸ்லாம் வந்தது, ஃபைட்டிங் சீன்ஸ். நியான் அது இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றுற எனக்கு பிடிச்ச கேரக்டர் பிரியர். ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹிட் அண்ட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. இல்லை, ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க. நிறைய சிஜி ஒர்க்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்டர்டெயினாக இருக்கும். கண்டிப்பாக 100% முடியும். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. நான் 3D வியூ வேறு, நல்ல ஒரு எஃபெக்ட்லாம், மியூசிக்லாம் சரியாக இருக்குது. இதில் ரியல் ஹீரோ வந்து நியான், அவங்க தான் நல்ல ஒரு இது பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் நல்லா ஓடும். மக்கள் ப்ளஸ் குழந்தைங்க கையில் நல்ல வரவேற்போட நல்ல ஒரு ஹிட் ஆகும் கண்டிப்பாக. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும் படம். மற்றபடி இன்னும் ஒன்றும் இல்லை, ஹிட் ஆகும் படம். ஓகேங்க. இல்லை, ரியலாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டப்பான மாதிரி கூட தெரியல படம். நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்கு. புரியல. 3D ஆக்சுவலாக வந்து அப்படியே நம்ம மேலே வந்து விழுவுற மாதிரியே இருக்குது அந்த 3D எஃபெக்ட்லாம். ஸோ நல்ல எஃபெக்டாக இருக்குது. மியூசிக்கு ப்ளஸ் அந்த டப்பிங் வந்து ரொம்ப ரியலாக இருக்குது. அதனால் நல்லா இருக்குது படம். பெரியவங்க கூட பார்க்கலாம் இந்த படத்தை. நல்ல ஒரு ஹிட் ஆகும் கண்டிப்பாக. என் பேர் நான் ரேட்டிங் ஆக்சுவலாக ரேட்டிங் ஒரு எப்படி 10 ரேட்டிங் பர்சன்டேஜில் சொல்லிடலாமா? ஒரு 50க்கு மேலே. ஓகே. படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபைட்டிங் சீன்ஸ், காமெடி சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் பார்த்துருந்தேன். தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருந்தது. அண்டு 3D எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ட வர மாதிரி தொடுற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாக நிறைய பெரியவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. சிரிக்கிற நிறைய காமெடிஸ்லாம் வந்தது, ஃபைட்டிங் சீன்ஸ். நியான் அது இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றுற எனக்கு பிடிச்ச கேரக்டர் பிரியர். அந்த ரெட் கலர் டியர், அந்த 3 கேரக்டர்ஸும் காமெடியாக எல்லாமே நிறைய பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் கொஞ்சம் அவங்க இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அது கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கேரக்டர் தான் இங்கே இருக்கிறாங்கன்ட்டு. நல்லா இருந்தது, காமெடியாக இருந்தது. பிரியர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. 3D எஃபெக்ட். ஆமாம், சைனீஸ் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்தது. சைனீஸில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஜப்பான் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. அதெல்லாம் தண்ணி எஃபெக்ட்ஸு ரியலிஸ்டாக இருந்தது. ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. 3D எஃபெக்ட்லாம் தொடுற மாதிரி இருந்தது. கிட்டலாம் நிறையவே வந்திருந்தது. தொடுற மாதிரிலாம் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ரொம்பவே 100க்கு 100 தரல, ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாகவே பெரியவங்களும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. தேங்க்யூ. சிரிச்சுன்னு தான் இருந்தாங்க நிறைய பேர். யாசிகா பிக்சர்ஸ் வந்து சேர்ந்து இந்த படத்தை இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பொன்னி பிஎஸ்ங்கிறது வந்து சீரியஸ். இது வந்து 12வது பார்ட்டு. பொன்னி பிஎஸ் ஹிடன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது படத்தோட டைட்டில் 3D. இது நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் ஆல் இண்டியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 400 தியேட்டர் பக்கமாக ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் வந்து சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி வசூலாயிருக்கு. எல்லாருமே அங்கே ஃபாரினில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமேல் தான் நாங்கள் இங்கே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். 26 ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம். அதான் சார், இந்த படம் வந்து சைனாவில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். 1500 கோடி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒரு 45 செகண்ட் தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தோம். நானும் சாரும் பார்த்தோன்னே சரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் இந்தியா ஃபுல்லான்னு ஒரு நினச்சி ஒரு முடிவு பண்ணி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை வாங்கி இந்தியா ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் 400 தேட்டரில் பண்ணோம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜில் வந்து படம் வந்து 26ஆம் தேதி வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. இதை வந்து நீங்கள் தான் கொண்டு போய் நல்லபடியாக வந்து கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களாம் பார்த்தீங்க, ஆனால் நிறைய பேர் வெளியே வரல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் நினச்சா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து சேர்த்து ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களோட தயவு வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. இந்த மாதிரி அனிமேஷன் படங்கள் வந்து எல்லாமே கம்பெனி ஸ்டுடியோஸ் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அளவு பெரிய லெவலில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே கண்டிப்பாக ப்ரெஸ் ஆகிய நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணி முடிஞ்ச அளவு எவ்வளோ உங்களால் முடியுமோ சேர்த்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கொடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பெரியவங்களும் என்ஜாய் பண்ணலாம், கிட்ஸும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ சில கிட்ஸுக்கே வந்து நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கும்ல, அவங்களே இந்த படத்துக்கு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடல்ட்ஸ் கிட்ட நிறைய ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். ஒரு 3 ஹார்ஸ் வந்து இதில் வந்தால் நம்ம வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படம். 3D எஃபெக்டை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்க ஒரு குட்டி குட்டி கம்மிஸ் மாதிரி சிலதுலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கிட்ட வர மாதிரி, லீவ்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வர மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம கிட்டே இருந்ததா. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது 3D எஃபெக்ட்ஸ்லாம். இதில் வந்து யாருமே யூஸ்லெஸ்ன்னு அப்படின்றது ஒன்று இல்லை. எல்லாருமே யூஸ்ஃபுல் தான். எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. ஸோ யாருமே வந்து யூஸ்லெஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இதில் இருக்குது. புரியல, அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, பட் சூப்பராக இருக்குது. அதே அதில் இருக்க காமெடி அதெல்லாம் கூட நல்லாவே இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கே. அதில் வந்து 3D அவ்வளோ இருக்காது. இப்போ நம்ம சுட்டி டிவியில் பார்க்குறதுலாம் வந்து 3D அவ்வளோ இருக்காது. இதில் நிறைய 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரியவங்களுக்குலாம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்க பெரியவங்களாம் இதை வந்து பார்த்தா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஓவரால் ரேட்டிங் 10க்கு 10 கூட தரலாம்.